கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமான மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு மன மகிழ்ச்சியே முக மலர்ச்சியை கொண்டு வரும். அப்போது மனசில் மகிழ்ச்சி இருந்தால் முகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைக்கு தேவையான ஒரு காரியம் மன மகிழ்ச்சி. உங்களுடைய மனது மகிழ பண்ணணும். ஆனால் அது நடக்குதானா? இல்லை. எல்லாரும் நம்முடைய மனசை வேதனைப்படுத்துவாங்க, நம்முடைய மனசை காயப்படுத்துவாங்க. சமீபத்தில் ஒரு தகப்பனார் தன்னுடைய அன்பு மகளை அதிகமாய் நேசித்தார், ரொம்ப உயிருக்கும் அதிகமாக நேசித்தார். ஆனால் அந்த பெண் தகப்பனார் காட்டின மகனை திருமணம் செய்யாமல் வேறொரு மகனை திருமணம் செய்து, இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கிறாங்க, படிக்காத ஒரு ரவுடியை திருமணம் செய்து அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையே நாசமாகிவிட்டது. அப்போ அந்த தகப்பனாருடைய மனசெல்லாம் உடைந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீதிமொழிகள் 17:22 வாசித்து பாருங்கள். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் மன வேதனையோடு கூட இருக்கீங்களோ, எந்த காரணத்தில், எந்த காரியத்தில், எந்த சூழ்நிலையில் மனம் உடைஞ்சு இருக்கீங்களோ, அதையெல்லாம் கற்று மாற்றி உங்கள் இருதயத்தில் மன மகிழ்ச்சியை கற்றுக் கொடுப்பான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:4 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். அப்போது நம்ம மன மகிழ்ச்சியாக இருந்தால் நம்மளுடைய வேண்டுதலை கர்த்தர் அருளி செய்வார். நல்லா கவனிங்க, இந்த உலகம் உங்கள் மனசை உடைக்கும். இந்த மனிதர்கள் உங்கள் மனசை காயப்படுத்துவாங்க. அந்த மனிதர்கள் உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவார். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் இருதயம் மகிழணுமா? சிம்பிள். ஒரே ஒரு வேத வசனம், சங்கீதம் 105:3 பின்பகுதி, கர்த்தரை தேடிகளுடைய இருதயம் மகிழ்வதாக. இப்போ நீங்கள் மனுஷனை தேடி போய் பிரயோஜனமே இல்லை. என் மனசை உடைச்சிட்டாங்க, என் மனசை காயப்படுத்திட்டாங்க, என் மனசை வேதனைப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு மனுஷன்ட்ட இல்லை ஒரு மனுஷன்ட்ட போய் உங்கள் மனசை விட்டு நீங்கள் கண்ணீர் சிந்தி பிரயோஜனமே இல்லை. பைபிள் சத்தியம். யோவான் 17:17 வேதமே சத்தியம். வேதம் என்ன சொல்லுது? கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை தேடினா உங்கள் இருதயத்தில் உங்களையும் அறியாமல் உங்கள் இருதயம் மகிழும். உங்கள் இருதயம் மகிழ்ந்தால் உங்கள் முகம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய முகம் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவினர்கள், உங்களை சார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். தாவீது பாவம் செய்தான், அவனுடைய மகிழ்ச்சியை இழந்தான், விண்ணப்பம் பண்ணினான். சங்கீதம் 51:8 ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி அடைய பண்ணுவார். செபிக்கலாமா? தகப்பனே, இவர்களை மகிழ பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.